ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் -3, அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் -3 த ஹோல் பவர் -5 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். a power -m is equal to 1/a power m. இந்த ஃபார்முலாவில் a பவர் mக்கு பதில் எக்ஸ் பவர் -3 போட போகிறோம். அப்படி போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரூட் ஆகி 1/x பவர் 3 த ஹோல் பவர் 5 இந்த ஆன்சர் கிடைக்குது. இந்த ரூட் உள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ரூட்டை வந்து உள்ளே எடுத்து எழுதிடலாம். ரூட் ஆஃப் 1/√x பவர் 3 த ஹோல் பவர் 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/x பவர் 3/2 த ஹோல் பவர் 5. நெக்ஸ்ட்டு 5 உள்ளே கொண்டு போயிடலாம். 1/5/x பவர் 3/2 பவர் ஆஃப் 5. இது 3/5 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 15 ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1/x பவர் 15/2. இதான் கொஸ்டின் நம்பர் 1க்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 2ல் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் -2. இதுலேயுமே நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா ஒய் பவர் 2 இருக்கு இல்லையா, ஒய் பவர் 2ல் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, எக்ஸ் பவர் -m இஸ் ஈக்குவல் டு a பவர் -m இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் m. இந்த ஃபார்முலா தான் இந்த பிளேஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபர்ஸ்ட் அப்படி என்ன வரும்னா, ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 3/y² வரும். ரூட் வந்து பெரிய ரூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்போ அந்த ரூட் தனித்தனியாக எடுத்து எழுதலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 3/√y². நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை ஒய் பவர் 2/2. 2 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் என்ன வரும்னா, எக்ஸ் பவர் 3/2/y. இதான் கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்துடலாம். இங்கே தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் பவர் 2/3 இன்ட்டு ஒய் பவர் 1/2 த ஹோல் பவர் 2 இதான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் இதே தான். a பவர் -m இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் m. இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் -2/3 இன்ட்டு ஒய் பவர் -1/2 த ஹோல் பவர் ஆஃப் 2 இது இருக்கு இல்லையா, இதில் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 1/x பவர் 2/3 இன்ட்டு ஒய் பவர் 1/2 த ஹோல் பவர் 2. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து 1 ஸ்கொயர் உள்ளே அப்ளை பண்ணுறீங்க. எக்ஸ் பவர் 2/3 இன்ட்டு ஒய் பவர் 1/2 த ஹோல் பவர் ஆஃப் 2 இப்படி அப்ளை பண்ணுறீங்க. இது அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா, 1/, இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு 2 2s are 4 ஆயிரும். அப்போ எக்ஸ் பவர் 4/3 டாட், அதுக்கப்புறமா நம்ம இன்னும் 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 2/2ன்னு கிடைக்கும். ஒய் பவர் 2/2. 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 1/x பவர் 4/3 மல்டிப்ளை பை ஒய்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல் 4th சம் பார்த்துடலாம். 4th சம்மில் இவங்க கொடுத்துருக்கிறதுல ரூட் எக்ஸ் இருக்குது. ரூட் எக்ஸ்னால நமக்கே தெரியும் ரூட் ஆஃப் எனி வேல்யூ அப்படி இருக்கிறப்ப a பவர் 1/n இப்படி தான் எழுதுவோம். இங்கே ரூட் எக்ஸுங்கிறப்ப என்ன ஆகும் வேல்யூ x பவர் 1/2 மாறிடும். x பவர் 1/2 the whole power 2/3 minus 2/3 இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்கும். ஓகே, into y power 4 the whole power 1/2 divided by xy 1/2 the whole power 1/2. நெக்ஸ்ட் இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். 1 4 is 4, sorry 1 2 is 2, 2 2 is 4 இப்படி கேன்சல் ஆகும். நமக்கு நெக்ஸ்ட் கிடைக்கிற ஆன்சர் x power minus 1/3 into y square divided by x power 1/2 ये minus வருங்க into y power minus 1/4. நெக்ஸ்ட் இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பவரை மேலே கொண்டு போகிறோம். பவரை மேலே கொண்டு போகிறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் x power minus 1/3 divided by x power minus 1/2 into y square into y power 1/4 கிடைச்சிருது. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு நெக்ஸ்ட் கிடைக்கிற ஆன்சர் x power minus 1/3 minus 1/2 divided by y power 2 minus 1/4. அதாவது இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் ஆகிருக்குன்னா a power m into a power n is equal to a power m plus n. இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகிருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பவர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப -2 -3/6 மல்டிப்ளை பை ஒய் பவர் 8 + 1/4 இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுறப்ப எக்ஸ் பவர் -5/6 into y power -9/4. சாரி +9/4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நமக்கு என்ன ஆகும்னா y power 9/4 x power -5/6 +5/6. ஏன்னா -5/6 தான் டினாமினேட்டருக்கு போகுது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில், அதனால் இந்த வேல்யூ கிடச்சிருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 5ல் அவங்க கொடுத்துருக்க ரூட் வந்து நம்ம எடுத்து வெளியே எழுதி பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இங்கே யூஸ் ஆகிற ஃபார்முலா ரூட் ஆஃப் n root of a is equal to a power 1/n. இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் ஆக போகுது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 243 x power 10 y power 5 z power 10 the whole power 1/5 இந்த ஸ்டெப் தான் வரும். அதுக்கப்புறமா a power m the whole power n is equal to a power mn. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன ஆகும் 243 the whole power 1/5 into x power 10/5 into y power 5/5 to z power 10/5 இப்படி வந்து நிற்கிது. இந்த 243 சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 3 power 5 கிடைக்கும். 3 power 5 the whole power 1/5 into x power 2 into y into z power 2. இந்த 3 power இந்த 5 கேன்சல் பண்ணுறப்ப உங்களுக்கு வெறும் 3 கிடைக்குது.
3x square y into z square. இதான் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6 இவங்க கொடுத்துருக்கத வச்சு பார்க்குறப்ப நமக்கு என்ன ஃபார்முலா ஃபஸ்ட் யூஸ் ஆகும்? a by b the whole power n is equal to a power n by b power n. இந்த ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகும். அப்போது இதுவும் இன்னொரு ஃபார்முலா a power minus m is equal to 1 by a power m. இந்த ஃபார்முலாவும் யூஸ் ஆகும். இங்கே மைனஸ் மேலே வரும், அது இங்கே பிரிண்ட் ஆகல, அதனால் இங்கே அந்த மைனஸ் மேலே போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒய் பவர் 10 கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிற எக்ஸ் பவர் மைனஸ் 4 கீழே எக்ஸ் பவர் ப்ளஸ் 4 போயிடும், இந்த ஹோல் பவர் மைனஸ் 5/4 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பவரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அது தெரியும், a power m the whole power n is equal to a power mn. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். y power 10 into 5/4 divided by x power 4 into 5/4. 2 2s are 4, 5 2s are 10, 4 4 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் கிடைக்கிறது 5 5s are 25, y power 25 by x power 5. இதுதான் நமக்கு கிடைக்கிற 6th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்துடலாம். செவன்த் கொஸ்டின் ரூட் தனித்தனியாக இருக்குது, ரூட் ஒரே ரூட் எடுத்து எழுத போகிறோம். ரூட் ஆஃப் 2/3 the whole power 5 into 6/7 the whole power 2. இந்த 2 வந்து நம்ம எப்படி மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா 4/2 மாற்றிக்கலாம். அதாவது 4/2 அடிச்சு கொடுத்தா நமக்கு 2 தானே கிடைக்கும், அதனால் இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக மாற்றிக்கிறோம். ஏன் மாற்றிக்கிறோன்றதை நெக்ஸ்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டை வந்து நம்ம வெளியே எடுத்து கொண்டு போக போகிறோம். அப்படி கொண்டு போகிறப்ப என்ன ஆகும்னா 2/3 the whole power 5/2 into 6/7 the whole power 4/2. நெக்ஸ்ட்டு இந்த பவரான 5 வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போகிறப்ப 2 power 5/3 power 5 the whole power 1/2 multiplied by 6 power 4/7 power 4 the whole power 1/2. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a power m into b power m is equal to a into b the whole power m. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே 1/2 1/2 கேம்புலாம் இருக்குது, எம்முக்கு பதிலாக, அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா 2 into 2 into 2 into 2 into 2 by 3 into 3 into 3 into 3 into 3 multiple by, அதாவது 2 power 5 into 6 power 4 by 3 power 5 into 7 power 4 the whole power 1/2. இதான் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. 6 into 6 into 6 into 6 by 7 into 7 into 7 into 7 இந்த மாதிரி மாறுதுங்க. நெக்ஸ்ட் அப்போ என்ன ஆகும்னா 1 3 is 3
2 3s are 6. 4 2 இருக்கா, 9 2s இருக்கு. 9 2s மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 512ன்ற ஆன்சர் வரும். இங்கே 1/2 அப்படியே இருக்கும். 512 by 7 into 7 into 7 into 7. இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு 7203 the whole power 1/2 இந்த ஆன்சர் கிடைக்குது. இதோட கொஸ்டின் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா a power m the whole power n is equal to a power mn இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 16 power minus 1/5 into 5/2 இது பண்ணுறீங்க. 5 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 16 power minus 1/2 இருக்கும். இந்த 16 வந்து நம்ம 4 4s are 16 சொல்லி எழுதலாம். அப்படி எழுதுகிறப்ப 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர் the whole power minus 1/2. 2 2 கேன்சல் ஆகி 4 power minus 1 இருக்குது. 4 power minus 1 1/4ன்னு சொல்லி எழுதிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 2ல வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க கொடுத்துருக்க வச்சு பார்க்குறப்ப ரூட்டை வந்து அழகாக எடுத்து வெளியே எழுதலாம் பவரோடன்னு தெரியுது. ஃபஸ்ட் 32 வந்து 2 power 5ன்னு மாற்றிடுவோம். ஏன்னா 32ஓட ஆன்சர் நமக்கே தெரியும் 2 power 5. பிகாஸ் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அதை வச்சு மாற்றுறப்ப 2 power 5 இப்படி வந்துடுது. பவர் போட்டு -3 போடுறேன். இன்னொரு பவர் போட்டு 1/5 போடுறேன். ஏன்னா நமக்கே தெரியும் n root of a is equal to a power 1/n. இங்கே வந்து வெளியே 5 இருக்குது, ரூட் இருக்குது. அதனால் அந்த பிளேஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ 5 3s are 15. அப்போ 2 power minus 15/5 is equal to 2 power minus 3. 2 power minus 3 1/2 power 3 எழுதலாம். 1/2 power 3 1/16 எழுதிடலாம். இந்த 1/16 தான் இந்த கொஸ்டினோடைய ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் தேர்ட் ஒனுக்கு போயிடுவோம். தேர்ட் ஒன்லையுமே அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் அது n root of a is equal to a power 1/n. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3 4 3க்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம்னா 7 cube போட போகிறோம். இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 7 cube the whole power minus 2 the whole power 1/3. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் போடுறீங்க. அடுத்து இந்த பவரை மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 7 power 3 the whole power minus 2/3. நெக்ஸ்ட்டு 3 3 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு 7 power minus 2ன்றது ஆன்சர் கிடைக்குது. 7 power minus 2 1/7 power 2 மாற்றிடும். நெக்ஸ்ட்டு 7 7 49 1/49ன்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபோர்த் ஒன்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/1000 the whole power 1/3 கொடுத்துருக்காங்க. 1/1000 நமக்கே தெரியும் 10 power 3. அப்போ 1/10 power 3 the whole power 1/3. நமக்கே தெரியும் a by b the whole power n is equal to a power n
by b power n. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணப்போ நான் 1/10⁻³ போடுறேன். நெக்ஸ்ட் 1/10 வருது. இதை சால்வ் பண்ணுறப்போ 0.1ங்கிறது ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25க்கும் 243 கொடுத்துருக்காங்க. 25 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 5² எழுதிடலாம். 5² the whole power 3/2. 243 வந்து 3/5 எழுதிடலாம். 3/5 the whole power 3/5 divided by 16 வந்து 4² எழுதிடலாம். 4² the whole power 5/4 multiplied by 4² the whole power 4/3. இது 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 5 கேன்சல் ஆயிரும். இங்கே 1 2 is 2 2 2s are 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேல்யூஸ் வந்து மாற்ற முடியாது, அதனால் அதை நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5³ into 3³ by 4 2² எழுதலாம். 2² the whole power 5/2 multiplied by 2/4 the whole power 4/3. இந்த 2 power cube போடணும். ஆக்சுவலாக இங்கே 8 வந்து எப்படி மாற்றலாம்னா 2³ மாற்றலாம். இந்த 3 and 3 கேன்சல் ஆயிரும். 3 and 3 கேன்சல் ஆகி 2/4 வந்து நிற்கும். 2/4 இந்த 2 கேன்சல் ஆகிறப்ப 2/5 அது மாறிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வர ஆன்சர் 5³ into 3³ by 2/5 into 2/4. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 5 5 25 25 5 125 3 3 7 9 3 27 by 2/5 சால்வ் பண்ணுறப்ப 32 வருது. 2/4 சால்வ் பண்ணுறப்ப 16 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3375/512. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 6ல் வந்து இவங்க கொடுத்துருக்க வேல்யூ வச்சு பார்க்குறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னா a power m by b power m is equal to a b power n b power n is equal to a by b the whole power m minus n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லையா? சாரி, ஃபார்முலா மாற்றி எழுதிட்டேன். என்ன ஃபார்முலானா a power m by a power n is equal to a by m minus n. a power m minus n. இந்த ஃபார்முலா வரப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா √2/5 the whole power 8 minus 13 கிடைக்கும். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து √2/5 the whole power minus 5 the whole power minus 5ங்கிறப்ப இந்த உள்ளே இருக்கிற இந்த வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ 5/√2 the whole power 5 இதை
இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3125/4√2. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 7th கொஸ்டினில் இவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா, இதில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். a power m the whole power n is equal to a power mn. இந்த ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 5 power minus 1 into 7/2 into 7 power 2 into 7/2 by 5 power 2 into 7/2 into 7 power minus 4 into 7/2 வரும். Multiplied by 5 power minus 2 into minus 5/2 into 7 power 3 into minus 5/2. பெரிய டிவைட் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் 5 power minus 15/2 into 7 power minus 25/2. இது ஆன்சராக கிடச்சிருக்கு. இதில் 5ஓட பவர்லாம் சேர்த்து எழுதலாம். எடுத்ததுறப்ப 5 power minus 7/2 plus 5 minus 7 plus 15/2 multiplied by 7 power 7 minus 15/2 plus 14 minus 25/2. இது ஆன்சராக வந்து நிற்குதா? இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 5 power 25/2 minus 21/2 multiplied by 7 power 21 minus 40/2. இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிது 5 power 4/2 into 7 power 2/2. இங்கே வந்து இது 2 ஆயிரும். இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு 25 into 7 கிடைக்கிது. இதை சால்வ் பண்ணால் 175 ஆன்சராக வந்து நிற்கிது. இதோட கொஸ்டின் நம்பர் 2 முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டின் நம்பர் 3ல் இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு பார்க்குறப்ப இதுக்கு என்ன ஃபார்ம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டை வந்து எடுத்து வெளியே எழுத போகிறோம். அப்படி எழுதுகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா 3 into 5 power minus 3 the whole power 1/2 divided by 3 power minus 1 the whole power 1/3 into 5 power 1/2 into 3 into 5 power 6 whole power 1/6 வந்திருக்கு. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3 power 1/2 into 5 power minus 3/2 divided by 3 power minus 4/3 into 5 power 1/2. இந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 into 5 power 6 the whole. இது வந்து 1/6. இங்கே ஒரு 1/6 வரும், இங்கே வந்து 6/6 மாறிடும். நெக்ஸ்ட் அப்படி இதை சால்வ் பண்ணால்
3 power 1 by 2 minus 1 by 3 into 5 power minus 3 by 2 minus 1 by 2 multiplied by 3 power 1 by 6 minus 1. ஏன்னா நமக்கே தெரியும் a power m into a power n is equal to a power m plus n. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆன்சர் வரும்னா 3 power 3 plus 2 by 6 into 5 power minus 3 minus 1 by 2 into 3 power 5 வரும். One by 6 into 5. இதை சால்வ் பண்ண உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3 power 5 by 6 into 3 power 1 by 6 into 5 power minus 2 into 5. Because இதை சால்வ் பண்ணுறப்ப minus 4 by 2 கிடைக்கும். minus 4 by 2 சால்வ் பண்ணுறப்ப இந்த minus 2ன்ற வேல்யூ கிடைச்சிருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன வரும்னா 3 power 5 by 6 1 by 6 ஆட் பண்ணுறோம். 5 plus 1 ஓட ஆன்சர் 6. 6 by 6 1. 3 power 1 into 5 power minus 2 plus 1. ஏன்னா இங்கே 1 தான் பவராக இருக்குது, அதனால இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 3 into 5 power minus 1 கிடைக்குது. அதாவது 3 by 5. இதுதான் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 2ல் 3 3s are 9 நமக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ 3 by 2 the whole power 3 by 2 மாற்றிடுறோம். minus 3 5 power 0னா 1, அதனால் அந்த மல்டிபிள் பை 1 வந்து நம்ம போட்டாட்டி 1 தான். minus 1 by 9 9 81. ஸோ 9 square the whole power minus 1 by 2 தான் ஸ்டெப் நம்பர் 1. அடுத்து இந்த 2 2 கேன்சல் ஆகி நமக்கு 3 power 3 கிடச்சிரும். minus 3 minus 9 power minus 2 the whole power minus 1 by 2. இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கிற ஆன்சர் 3 3s are 9 3s are 27 minus 3 minus 9. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15ன்ற ஆன்சர் கிடச்சிருது. Next we are moving to question number 3. Question number 3ல அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இங்கே ஃபஸ்ட்டு 1 by 4 வரும். the whole power minus 2. அந்த 4 வந்து நம்ம இங்கே ஒரு 4 இருக்கு இல்லையா, இந்த 4 2 2s are 4ன்னு மாற்றலாம். இப்போது இது வந்து என்னவா மாறினா 2 power 2 மாறிடும். 2 power 2 minus 3 into 2 power 3 the whole power 2 by 3 into 4 power 0 1 ஆக்கிடலாம். ப்ளஸ் 9 3 ஸ்கொயர்னு மாற்றுவீங்க. 16 வந்து 4 ஸ்கொயர்னு மாற்றலாம். the whole power 1 by 2. இதை சால்வ் பண்ணுறப்ப இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சால்வ் பண்ண நமக்கு இந்த 2 பவர் உள்ளே போடுறப்ப 1 by 2 power minus 4 வருது. இந்த 3 3 கேன்சல் ஆயிரும். minus 3 into 2 power 2 plus
இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா பவர் நெகட்டிவில் இருக்கும். நெகட்டிவில் இருக்கிறப்ப உள்ளே போகிறப்ப 3/4 the whole power minus 1/2 இங்கே ஒரு மைனஸ் 1/2 இருக்கும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதி சால்வ் பண்ணுறப்ப நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா 2/4 into 3 into 4 plus 4/3 the whole power whole இது மட்டும் வந்து நிற்குது. 2/4 சால்வ் பண்ணால் 16. இங்கே மைனஸ் வரும். minus 12 plus 4/3 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4 plus 4/3 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப 12 plus 4/3 இதையும் சால்வ் பண்ணால் 16/3 ஆன்சர் வந்துடுது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4 போகிறதுக்கு முன்னாடி இதை அரேஸ் பண்ணிடுவோம். இந்த கொஸ்டின் நம்பர் 4ல் நம்ம கொடுத்துருக்கத வச்சு பார்க்குறப்ப நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா டூ பவர் 1/2 into 3 power 1/2 into 4 power 1/4 இது அப்படியே வந்துடும். இந்த 4 power 1/4 4 இருக்கு இல்லையா, அந்த 4 நம்ம வந்து மாற்ற போகிறோம். என்னவா மாற்ற போகிறோம்னா 2 power 2 மாற்ற போகிறோம். 2 power 2 the whole power 1/2. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் என்னவா சேஞ்ச் ஆகும்னா 2 5s are 10 தானே. ஸோ அந்த 10 வந்து நான் 2 power minus 1/5 multiple by 5 power minus 1/5 மாற்றிடுறேன். multiple by 5 power 3/5 இப்படி மாறிடுதா. மல்டிபிள் இந்த டிவைட் சிம்பிள் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப மல்டிப்ளை ஆயிரும். ரெசிப்ரோக்கல் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நியூமரேட்டரில் இங்கே மேலே எழுத போகிறேன். அப்படி எழுதுனா என்ன ஆகும்னா 4 power 3/5 கிடைக்கும். மல்டிபிள் பை 2 into 3 2 3s தானே 6. அந்த 6 வந்து நான் 2 into 3 எழுதிடுறேன். இந்த 4 power 3/5 இருக்கிற 4 நான் எரேஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஸ்கொயர்னு எழுத போகிறேன். டினாமினேட்டரில் 3 power 4/3 மல்டிபிள் பை 5 power minus 7/5 அப்படியே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் பவரில் ஆட் பண்ண போகிறோம். 2 power 1/2 plus 1/2 minus 6/5 plus 1/5 plus 1 multiple by 3 power 1/3 plus 1 minus 4/3 இது மூணு வந்துடுது. multiple by 5 power 1/5 minus 3/5 plus 7/5 இந்த பவருக்குலாம் நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறப்ப நமக்கு இங்கே கிடைக்கிற ஆன்சர் 2 power 5 plus 5 minus 12 plus 2 plus 10 by 5 2s are 10 இது வருது. மல்டிபிள் பை 3 power 0
மல்டிபிள் பை 5 பவர் 1 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணால் 2 பவர் 10 பை 10 இன்ட்டு 1 இன்ட்டு 5 இது கேன்சல் ஆச்சுன்னா 2 இன்ட்டு 5 வரும். 2 5 ஆர் ஆன்சர் 10. இதோட கொஸ்டின் நம்பர் 4 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5 1/4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு ரூட் எடுக்கிறப்ப நமக்கு 1/2 ஆன்சர் கிடச்சிரும். ப்ளஸ் 0.01 வந்து நான் எப்படி எழுத போகிறேன்னா 0.1 எழுத போகிறேன். 1/0.1 எக்ஸ்ட்ரா பவர் இங்கே நெகட்டிவாக இருக்கும். ஒன் பை 0.1 the whole power 2 power 1/2 minus 3 3 7 9 3 27ல 3 power 3 the whole power 2/3 எழுதிரு. இந்த 3 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். இதெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/2 ப்ளஸ் 1/0.1 மைனஸ் 3 ஸ்கொயர், அதாவது 1/2 ப்ளஸ் 1/0.1 மைனஸ் 9. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிறது 1/2 ப்ளஸ் 10 மைனஸ் 9. அப்போ 1/2 மைனஸ் 1. இதை சால்வ் பண்ணுறப்போ 1/2 ப்ளஸ் 1 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 3/2 ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 6ல் வந்து 2 பவர் n அப்படி எடுத்து எழுதிடுறேன். ப்ளஸ் 2 பவர் n ப்ளஸ் 1 n மைனஸ் 1 divided by 2 power n plus 1 minus 2 power n. இங்கே வந்து 2 power n அப்படியே இருக்கும். ப்ளஸ் 2 power n minus 1 வந்து நான் ஃபார்முலா a power n into a power n அந்த ஃபார்முலா வச்சு எழுத போகிறேன். அப்போ 2 power n into 2 by 2 power n into 2 minus 2 power n வரும். இந்த 2 power n காமனாக எடுக்கிறேன், இங்கே நியூமரேட்டர்லேயும் காமனாக எடுக்கிறேன். இப்போ 1 ப்ளஸ் 2 பவர் மைனஸ் 1 வருது. டினாமினேட்டரில் 2 power n காமனாக எடுத்தால் 2 ப்ளஸ் 1 ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் சால்வ் பண்ணுறப்ப 2 power n கேன்சல் ஆகி இங்கே வந்து 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1ஓட ஆன்சர் 3. ஸோ இங்கே 3/2 இங்கே ப்ளஸ் வராது, இங்கே மைனஸ் வரும். அப்போ 3/2/1 ஃபைனல் ஆன்சர் 3/2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7ல் வந்து இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா
64/125 the whole power minus 2/3 கொடுத்துருக்காங்க. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப 125/64 the whole power 2/3 வரும். டினாமினேட்டர் செகண்ட் வேல்யூவில் இருக்கிற டினாமினேட்டர் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 1/4/4/5/4 the whole power 1/4 கிடைக்குது. ப்ளஸ் பவர் 0 இருக்கிற எந்த வேலையும் சால்வ் பண்ணால் 1 தான் வரும் நமக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து 5/3/4/3 the whole power 2/3 plus 1/4/5 the whole power 4 into 1/4 plus 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது 25 அதாவது 5/4² plus 1/4/5 plus 1 கிடைச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணுறப்ப 25/16 plus இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5/4 plus 1. நெக்ஸ்ட் டேபிளில் 25/16 plus 9/4 வரும். இந்த எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் 25/16 plus 36/16. இதை சால்வ் பண்ணுறப்ப 61/16ங்கிறது ஆன்சராக வந்து நிற்கிது. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் வந்து கொடுத்துருக்க வச்சு சால்வ் பண்ணால் 3/-3 இதை அப்படியே எழுதுகிறோம். 6/2 வந்து 2/2 into 3/2ன்னு சொல்லி நான் எழுதுகிறேன். இன்ட்டு 98 வந்து என்ன எழுதுறேன்னா √98 √7 into 7 into 2ன்னு சொல்லி எழுதிடுறேன். பெரிய டிவைட் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் 5/2 வந்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 5/2 the whole power minus 1/3 வரும். 5 3s are 15 இல்லையா? அப்போது 5/-4/3 3/-4/3 வரும். 3/1/3 வந்துடும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நெக்ஸ்ட் ஆன்சர் 2/2 into 2/1/2 3/-3 plus 2 plus 4/3 minus 1/3 dot 5 into 2/3 minus 2 plus 4/3 in dot 7 in power 1. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 4√2 into 3/0 into 5/0 into 7/1. இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா 4√2 into 1 into 1 into 7 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணால் 28√2 ஃபைனல் ஆன்சராக வந்துடுது. உங்களுக்கு மெயினாக இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வரப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9.
இந்த கொஸ்டின் நம்பர் 9ல் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது 0.6 power 0 1 ஆக்கிடுறோம். மைனஸ் நெகட்டிவ் பவரில் இருக்கிறத எடுத்து டினாமினேட்டர் எழுதிடுறோம். டிவைடட் சிம்பிள் போட்டுறேன். 3/8 வந்து 8/3 மாறிடும். இன்ட்டு 3/2 வந்து 3 power 3 by 2 power 3 வரும். மைனஸ் 1/3 power -1 வந்து 3 மாறிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/1/1/10 வரும். டிவைட் போட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா 8 இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். 8 2 power 3 கேன்சல் ஆகிடும். இது 3 கேன்சல் ஆகி இங்கே 3 ஸ்கொயர் வரும். நம்ம கிடைக்கிறப்ப நெக்ஸ்ட் ஆன்சர் 1 - 10 by 3 square minus 3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா -9 by 9 minus 3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா -9 by 3 6. இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிறது -3/2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன இருக்குன்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பவர் ரூல் யூஸ் பண்ணுறோம். அதாவது a power -m is equal to 1/a power m இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை இந்த பிளேஸில் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/1 + x power a by x power b கிடைக்கும். ப்ளஸ் 1/1 + x power b by x power a கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன ஆகும்னா இதை சால்வ் பண்ணுறப்ப x power b by x power b plus x power a plus 1/, இது இங்கே மல்டிப்ளை ஆகி அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போது x power a by x power a plus x power b கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து x power b plus x power a by x power b plus x power a கிடைக்கும். இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 1 ஃபைனல் ஆன்சராக வந்து நிற்கிது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2ல் வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த ஏ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஏ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். பி உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த பி உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம பண்ண போகிற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா a power m by a power n is equal to a power m minus n. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா x power a square minus ab divided by x power a square plus ab divided by x power b square minus ab by x power b square plus ab the whole of a plus b.
நெக்ஸ்ட் பவர்லாம் சப்ராக்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் பவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இது வரும் டிவைடட் பை எக்ஸ் பவர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி minus b square minus ab the whole power a plus b. இதை சால்வ் பண்ண உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் x power minus 2ab minus of minus 2ab the whole power a plus b. இது கேன்சல் ஆகி இங்கே எக்ஸ் பவர் 0 வந்துடும். எக்ஸ் பவர் 0 the whole power a plus b இப்படி இருக்கிறப்ப இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 power a plus b ஃபைனல் ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா இந்த பவர்லாம் உள்ளே எடுத்து கொண்டு போகிறோம். ஓகே, பவர் உள்ளே கொண்டு போகிறப்ப நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 by x power a minus b into a minus c multiplied by 1 by x power b minus c into b minus a into 1 by x power c minus a into c minus b. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கே தெரியும் a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா x பவர் 1 by a minus b into a minus c plus minus 1 by b minus c into b minus a plus 1 by c minus a into c minus b. இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா x பவர் b minus c minus a plus c plus a minus b இது நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் a minus b b minus a c minus a வரும். எக்ஸ்க்கு தள்ளி கீழே போட்டுக்கிறேன். எக்ஸோட பவர் தான் இந்த வேல்யூஸ். இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் பி மைனஸ் பி ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகி நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 0 வரும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு 1 வந்து ஆன்சராக கிடைச்சிருக்கு.
நான் பார்க்க போகிற நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 4th கொஸ்டின். இந்த 4th கொஸ்டினில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பவரோட அந்த டினாமினேட்டர் இருக்க வேலையை மேல் எடுத்து எழுதுறோம். அதாவது a power m by a power n is equal to a power m minus n. இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் பவர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை எக்ஸ் பவர் ab இருக்கு இல்லையா, இந்த பவர் ஏபியை மேலே கொண்டு போய் மைனஸ் ஏபின்னு மாற்றிடுறோம். the whole power a plus b இங்கே இருக்கும் into x power b square plus c square minus bc the whole power b plus c into x power c square plus a square minus ac the whole power a plus c. இதில் இந்த வேல்யூவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்பையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. into x power ac square plus a cube minus a cube c plus c cube plus a square c minus ac square. இங்கே செகண்ட் வேல்யூவாக வரும். தேர்ட் வேல்யூ. ஸோ இதுதான் தேர்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ வந்து எக்ஸ் பவர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ப்ளஸ் சிபி ஸ்கொயர் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் பி சி கியூப் ஸ்கொயர். இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் பவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். இதையும் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கிற ஆன்சர் term number 1. Term number 2 x power b cube plus c cube. இது கியூபாக தான் இருக்கும். Term number 3 x power a cube plus c cube. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நெக்ஸ்ட் ஆன்சர் எக்ஸ் பவர் a cube plus b cube plus b plus c cube plus a cube plus c cube. இதை சால்வ் பண்ணிங்கன்னா x power 2 of a cube plus b cube plus c cube கிடைச்சது. இதோட கொஸ்டின் நம்பர் 4 முடிஞ்சு.
நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, எக்ஸ் பவர் a minus a power minus 1 by a minus 1 இருக்கா, the whole power a by a plus 1. இதான் ஸ்டெப் நம்பர் 1. Step number 2, x power a into a minus a power minus 1 by a square minus 1. இதை சால்வ் பண்ணுறப்ப x power a square minus a power minus 1 plus 1 வரும் by a x square minus 1 இது வந்துடுது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் x power 1 is equal to x. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 7ல் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கொடுக்குறத வச்சு பார்க்குறப்ப நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் a பவர் x plus 1 minus y power into x plus y is first step. Second step வந்து a power y plus 2 minus z plus 2 the whole power y plus z that a power z plus 3 minus of z plus 3 the whole power z plus x. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செவன்த் ஸ்டெப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், a power m by a power n is equal to a power m minus n. இந்த ஃபார்முலா தான் இங்கே 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 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? செகண்ட் ஸ்டெப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, a power x minus y the whole power x plus y வரும். a power y minus z the whole power y plus z வரும் into a power z minus x the whole power z plus x வரும். இதை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அப்படி சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா, a power x square minus y square into a power y square minus z square into a power z square minus x square. இதை சால்வ் பண்ணால் a power x square minus y square
plus y square minus z square plus z square minus x square. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a power 0 a power 0 சால்வ் பண்ணால் 1 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 8ல் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா a by b the whole power n is equal to a power n by b power n. இந்த ஃபார்முலாவும் and a power m by a power n is equal to a power m minus n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அதை வந்து இங்கே உள்ள மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணால் 3 power a minus b whole power a plus b கிடைக்கும். 3 power b minus c the whole power b plus c 3 power c minus a whole power c plus a கிடைக்கும். இந்த பவரை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3 power a square minus b square into 3 power b square minus c square into 3 power c square minus a square. இது வந்து நம்ம a power m into a power n is equal to a power m plus n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா 3 into a power 2 minus b power 2 plus b power 2 minus c power 2 plus c power 2 minus a power 2 வரும். இதை சால்வ் பண்ணால் 3 power 0 3 power 0 சால்வ் பண்ணால் 1 வந்து ஆன்சராக கிடைக்கும். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸோடைய வெரி ஷார்ட் ஆன்சரை பார்க்கலாம்.